ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாட்கள் எழுப்புதலின் நாட்களாக இருக்கிறது. இந்த நாட்களிலே பெரிய ஒரு எழுப்புதல் இந்த தேசத்திலே வர வேண்டும் என்பது ஆண்டவருடைய பெரிய நோக்கம். இந்த எழுப்புதல் இந்த தேசத்திலே வரும் பொழுது இந்த தேசத்துடைய சூழ்நிலைகள் மாற ஆரம்பிக்கும். அது மாத்திரமல்ல, இந்த தேசத்தில் இருக்கிறான சபையுடைய நிலைமைகள் மாற ஆரம்பிக்கும். ஆவிக்குரிய திருச்சபைகள் மாற ஆரம்பிக்கும். தேவ ஜனங்கள் நிலைமைகள் மாற ஆரம்பிக்கும். இந்த தேசத்தினுடைய சூழ்நிலை என்று சொல்லும் பொழுது, இந்த தேசத்தினுடைய மாற்றம் என்று வரும் பொழுது, இன்றைக்கு ஏன் தேசம் மாற வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு தேசத்தை சுற்றி பார்க்கும் பொழுது, இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற ஊழியர்களாக இருக்கலாம், திருச்சபை மக்களாக இருக்கலாம், இல்லாவிட்டால் எங்களுடைய சகோதர சகோதரிகளாக இருக்கலாம். இந்த நீங்க இருக்கிற சூழ்நிலையை, நீங்க இருக்கிற பிரதேசத்தை, இல்லாவிட்டால் நீங்க இருக்கிற தேசத்தை நீங்க கொஞ்சம் சுற்றி நீங்க திரும்பி பார்க்கும் பொழுது, இந்த தேசத்துடைய சூழ்நிலைகள் எல்லாம் ஒரு கேள்விக்குரிய சூழ்நிலைகள் தான் காணப்படுது. என்று சொன்னால், தேசத்தில் அவ்வளவு பாவம், கண்களை கண்களை ஏதெடுத்து பார்க்க முடியாத அளவுக்கு இந்த பாவம் இந்த தேசத்தின் நடுவில் நிறைக்கப்படும். எங்க பார்த்தாலும் கொலைகள், எங்க பார்த்தாலும் மது போதைகள், எங்க பார்த்தாலும் விபச்சார பாவங்கள். இந்த விபச்சார பாவங்கள் எல்லாம் சந்திக்கு சந்தி, வீதிக்கு வீதி, தெருக்களுக்கு தெரு இந்த நாட்களிலே நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை. அது மாத்திரமல்ல, அனாவசியமான மனிதர்களுடைய மரணங்கள், ஜனங்களுடைய மரணங்கள் வீதிகளிலே, அங்கே தெருக்களிலே, கொலைகள், தற்கொலைகள்னு சொல்லி பல காரியங்கள் தேசத்திலே அநியாயமாக நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை. இது எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமா இருந்தால், முதலாவது தேசத்தின் நடுவில் ஒரு பிரதான ஒரு எழுப்புதல். அதுதான் அந்த தேசத்துடைய மாற்றம். தேசத்துடைய மாற்றம் அரசியல்வாதியுடைய கையிலையோ, இல்லாவிட்டால் அந்த தேசத்துடைய தலைவனின் கையிலையோ இல்லை. இந்த தேசத்துடைய மாற்றம் தேவனுடைய பிள்ளைகளுடைய கரத்துல தான் ஆண்டவர் கொடுத்தது. அப்படிப்பட்டதான ஒரு மாற்றம் இந்த தேசத்துல வரணுமா இருந்தால், முதலாவது எழுப்புதல் அக்கினி இந்த தேசத்துல போடப்படும். அதுக்கு நானும் நீங்களும் என்ன செய்யணும்? தேவ சமூகத்துல நின்று அந்த எழுப்புதல் அக்கினியை இன்றைக்கு நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக. என்ன சொன்னா, இன்றைக்கு சபைகள் என்ன செய்கிறது? தூங்கி கொண்டிருக்கிறது. சபையுடைய நிலைமைகள் இன்றைக்கு ஒரு கேள்விக்குறியான நிலைமைகளாய் போய்கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு சபை விசுவாசியுடைய பிள்ளைகள், ஊழியர்களுடைய பிள்ளைகள் அநேக பேர் இன்றைக்கு தரிசனங்களை பெற்ற வாலிபர்கள் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? உலகத்தினுடைய அன்புக்கு, உலகத்தினுடைய மாயான ஒரு சூழ்நிலைக்கு இன்றைக்கு அவர்கள் அதில் மாட்டிக்கொண்டு இன்னைக்கு அதுல இருந்து வெளியில வர முடியாதபடி இருக்கிற சூழ்நிலைகள் இன்றைக்கு சபைகளுக்குள்ளே காணப்படுது. இந்த 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 நிலைமைகள்லாம் மாறணும். எழுப்புதல் தேசத்துல வரணும்னு சொன்னா முதலாவது இந்த நிலைமைகள் மாறணும். எழுப்புதல் தேசத்துல வரும் பொழுது ஒரு பெரிதான ஒரு சுத்திகரிப்பு இந்த தேசத்துல நடக்கும். அதுக்கு முதலாவது சபைகள்ல இருக்கிற பிள்ளைகள், சபைகள்ல இருக்கிற கர்த்தருடைய ஜனங்கள் முதலாவது மாற ஆரம்பிக்கும். தேசத்துல அநேகமான சூழ்நிலைகள் எதிராக இருக்கும் பொழுதும், தேசத்துல அநேகமான பாவங்கள் பெருகிட்டு இருக்கும் பொழுதும், இவைகள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். நானும் நீங்கள் கண்களை ஏதெடுத்து பார்க்கும் பொழுது, ஒரு நியூஸுகளை பார்க்கும் பொழுது அநேகமான பிரச்சனைகளை நான் கேட்கிறோம். கண்களால இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு உணர்வு இல்லாதபடி நானும் நீங்களும் இருந்த இடத்திலேயே இருப்போம்னு சொன்னால், ஒரு ஆண்டவருடைய கோபத்துக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாட்களிலே நாங்கள் தள்ளப்படுவோம். ஆகவே இந்த தேசத்தினுடைய சூழ்நிலைகள் மாறும். தேசத்தில் இருக்கிற தேசத்தில் உள்ள பாவத்தின் வேதனை செய்யப்படும், புடுங்கி எறியப்படும். தேசத்தில் ஒரு பெரிய சுத்திகரிப்பு நடக்க ஆரம்பிக்கும். இதுக்கு முதலாவது செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரணம், ஒரே ஒரு வேலை என்னன்னு சொன்னா, நானும் நீங்களும் கடவுளுடைய பிள்ளைகள்னு சொல்லுகிற நானும் நீங்களும் தேவ சமூகத்திலே எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். எங்களை தாழ்த்தி தேவ சமூகத்திலே இந்த தேசத்துக்காக மனமிறங்கி திறப்பில் நிற்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த தேசத்துடைய சூழ்நிலைகளை தேவன் மாற்றார். அதுதான் வேதம் சொல்லுகிறது. 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் நாமம் தெரிவிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணி. அதாவது என் நாமம் தெரிவிக்கப்பட்ட என் ஜனங்கள்,
என்னுடைய ஜனங்கள்னு சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளை தான் ஆண்டவர் சொல்லுங்க. அந்த தேவனுடைய பிள்ளைகள், தேவ ஜனங்கள் நானும் நீங்களும் உங்களுடைய பாவத்தை விட்டு, எங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பும் பொழுது, தேவனுக்கு முன்பதாக வந்து அவருடைய முகத்தை தேட ஆரம்பிக்கும் பொழுது, இந்த தேசத்தின் நடுவில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவராலே கொண்டு வரும். இந்த தேசம் ஒரு அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. தேசத்துடைய சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. இது எல்லாவற்றையும் பார்த்து ஒரு உணர்வில்லாமல் இருப்போம் என்று சொன்னால், தேசத்திலே வருகிற ஒவ்வொரு ஆத்மாக்களின் அவருடைய இரத்த பலிக்கு நானும் நீங்களும் காரணமாக மாறிவிடும். எனவே இந்த நாட்களை ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்திருக்கிறபடினால், இந்த நாட்களிலே சரியாக நாங்கள் தேவ சமூகத்தை தேட ஆரம்பிக்கும். இந்த நாட்களை சரியாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளும். கர்த்தர் இந்த தேசத்தின் நடுவில் பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். எனவே தொடர்ந்து நாங்கள் தேவ சமூகத்திலே காத்திருப்போம். இந்த வார்த்தையிலே சொல்லப்பட்டபடி என் நாமம் தெரிவிக்கப்பட்ட என் ஜனங்கள் அவருடைய முகத்தை தேடும் பொழுது, தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பும் பொழுது, தேசத்தின் நடுவில் ஆண்டவர் பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ஆம்.